வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது, ஜாதகத்தில் கிரகங்கள் நீச்சமடைந்தால் அந்த கிரகத்தினால், அதாவது நீச்சமடைந்த கிரகத்தினால் நல்ல பலன்கள் கிடைக்காது என்று சிலர் நினைக்கின்றனர். ஆனால் அந்த கிரகமானது உண்மையில் நீச்சம் அடைந்திருக்கிறதா என்பதை தீவிரமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு கிரகமானது நீச்சமடைந்து நீச்சபங்கம் அடைந்திருக்கிறதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ஒரு கிரகமானது நீச்சமடைந்திருந்தாலும் கடவுள் தந்த வரமே நீச்சபங்கம் என்னும் ஒரு அமைப்பாகும். ஒரு கிரகமானது தான் பெற்ற உச்சத்தன்மையில் தரும் பலன்களை காட்டிலும் ஒரு கிரகமானது தான் பெற்ற நீச்ச பங்க ராஜ யோகத்தில் அதிகபட்ச நற்பலன்களை தந்து உதவுகிறது. அந்த வகையில் நாம் இன்று பார்க்க இருப்பது பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஜாதகத்தினான். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நீச்சபங்க ராஜ யோகத்தினை இப்பொழுது பார்வையிடுவோம் வாருங்கள். அவர் பிறந்தது கன்னி லக்னம். லக்னத்தில் செவ்வாய் சுக்கிரன், துலாத்தில் புதன் சூரியன், தனுசுவில் கேது, மீனத்தில் சனி, மிதனத்தில் ராகு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் குரு. இருப்பினும் இன்றளவு அவர் புகழ்பெற்ற பேசுபடும் மனிதராக இருக்கிறார். சிலருக்கு வாழும் தெய்வமாகவும் இருக்கிறார். அதற்கு கிரகங்கள் அவருக்கு எப்படி உதவி செய்தன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். இவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம், சூரியன் நீச்சம். இவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் கடவுள் தந்த வரம் போல் சுக்கிரன் கண்ணில் அமர்ந்திருக்க, சுக்கிரன் அமர்ந்த வீட்டோன் புதன் துலாத்தில் அமர்ந்திருக்க, பஞ்ச பரிவர்த்தனை யோகத்தில் ஒன்றான ஸ்ரீ நந்தி யோகத்தினை வெளிப்படுத்துகிறார்கள். அதாவது சுக்கிரன் புதன் ஆகிய இருவரும் பரிவர்த்தனை பெற்று ஸ்ரீ நந்தி யோகத்தினை வெளிப்படுத்துகிறார்கள். பொதுவாக ஒரு கிரகமானது நீச்சமடைந்தால் பின்னடைவான பலன்களைத்தான் பெற முடியும். ஆனால் பாருங்கள், இவருக்கு நீச்ச பங்கம் அடைந்தாலும், சுக்கிரன் நீச்சம் அடைந்தாலும் கடவுள் தந்த வரமாக நீச்சமான கிரகமானது ஸ்ரீ நந்தி யோகத்தினால் நீச்ச பங்கம் பெறுகிறது. இப்படிப்பட்ட அமைப்பானது கன்னி லக்னத்தின் யோகருக்கு ஏற்பட்டதால் இவருக்கு பெரும் புகழும் வாழும் நிலை ஏற்பட்டது. பொதுவாக கன்னி லக்னத்திற்கு மட்டும் இந்த அமைப்பானது மிக மிக சிறப்பான பலன்களை வெளிப்படுத்தக்கூடியதாகும். அதாவது கன்னி லக்னத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய யோகரான சுக்கிரன் அற்புதமான யோகங்களை செய்யக்கூடியவராகும். மற்றெந்த லக்னத்தினரை காட்டிலும் யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கிரகமானது கன்னி லக்னத்திற்கு மட்டும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்பதை நாம் மறக்க முடியாது. எனவேதான் இவருக்கு சுக்கிரன் நீச்ச பங்கம் பெற்று ராஜயோகத்தினை தந்தது. என்னதான் ஒரு கிரகம் நீச்ச பங்கம் பெற்றாலும் ஒரு கிரகமானது நேரடியான யோகத்தினை பஞ்சமகாபுருஷ யோகத்தில் ஒன்றான மாளவிய யோகம் கிடைத்திருந்தால் இவருக்கு ஆளும் யோகம் எளிதாக கிடைத்திருக்கும். ஆனாலும் இவருடைய செல்வாக்கானது மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்தமைக்கு காரணம் 4ஆம் வீட்டில், அதாவது தனுசு வீட்டினை குரு பார்வையிட்டதும் மக்கள் தலைவராக்கியது. இவர் பிறந்த கன்னி லக்னத்திற்கு 4ஆம் இடத்தினை குரு மட்டுமல்லாது சனி தனது 10ஆம் பார்வையினை பதிக்கிறார். செவ்வாய் தனது 4ஆம் பார்வையினை 4ஆம் இடத்தின் மீது பதிக்கிறார். இப்படியாக 4ஆம் வீடானது சனி, குரு, செவ்வாய் 3 கிரகங்கள் பார்வையிட்டதும் இவர் பிரபலமாக உதவுவது என்றாலும் சனி செவ்வாய் பார்வையானது பெரும் பின்னடைவினை தரும் என்பதையும் மறுக்க முடியாது. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் இணைந்தாலோ அல்லது ஒருவருக்கொருவர் பரஸ்பர தொடர்பில் இருந்தாலோ அல்லது எந்த இடத்தினையாவது அவர்கள் இருவரும் சேர்ந்து பார்த்தாலோ அந்த வீடானது கெட்டு போகும். அந்த வீடு மூலம் பின்னடைவான பலன்களைத்தான் ஒருவர் எதிர்பார்க்க நேரிடும். அப்படித்தான் இவருக்கு 4ஆம் இடத்தினை சனி செவ்வாய் பார்வையிட்டதும் இவருக்கு அரசாலம் யோகம் கைகூடாமல் போனதே எனலாம். இவர் பிறந்த லக்னத்திற்கு பாக்கியாதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெற்றதால் இவர் இளமையில் தந்தை விட்டு பிரிந்து வேறு இடத்தில் வளர்ந்து வர நேரிட்டது. இவருடைய கன்னி லக்னத்தின் 6ஆம் இடத்தோ நேரில் அமர்ந்து லக்னத்தினை பார்வையிட்டதால் இவர் காலம் முழுவதும் போராடி கொண்டே இருந்தார். இவருக்கு சுக்கிரன் முழுமையான யோகம் பெற்றிருந்தால் எளிதாக அரசாலம் யோகம் கிடைத்திருக்கும். கன்னி லக்னத்திற்கு 4ஆம் இடம் கெட்டு, அதாவது சனி செவ்வாய் பார்வை பெற்றதால் தாயினை பிரிய நேரிட்டது. கன்னி லக்னத்தின் 4ஆம் வீட்டதிபதியும் விரயபவம் ஏறியதும் விரயத்தினை தந்தது. ஆனாலும் இவருடைய ஜாதகத்தில் மிகப்பெரிய யோகங்கள் எதுவும் இல்லை என்பதால் இவரால் அரசாலும் பதவிகளை பெற முடியவில்லை. இருப்பினும் இவருக்கு கிடைத்த பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் ஒன்றான ஸ்ரீ நந்தி யோகம் மட்டுமே இவரை மக்கள் தலைவராக்கி அரசாங்கத்தின் பதவிகளை கொடுத்தது. ஒருவருடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு யோகம் இருக்க வேண்டும்.
இவருடைய ஜாதகத்தில் சிறப்பான கிரக அமைவிடமானது ராகுவிற்கு 10ல் சனி இவரை மக்கள் தலைவராக்கி பிரபலமாக்கி ஒதுங்கியது. இவர் மறைந்து பல ஆண்டுகள் கடந்தும் தெய்வமாக மக்கள் இவரை நினைப்பதற்கு காரணம் கன்னி லக்னத்தின் யோகரான சுக்கிரன் புதன் தரும் ஸ்ரீ நந்தியாகமே ஆகும். என்ன நேயர்களே, மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.